அனைவருக்கும் வணக்கம். அன்னி ஸ்பெஷல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஆட்டு தலைக்கறி சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஒரு தவாவை அடுப்பில் வச்சு தவா நல்லா சூடானதுமே எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்ததுமே சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அனாசி மொக்கு, கல்பாசி எல்லாமே கொஞ்சம் போல் போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் நறுக்கி உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் நீட்ட வாக்கில் நறுக்கி போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி பூண்டு பேஸ்ட்டும் 3/4 கரண்டி இஞ்சி பேஸ்ட்டும் உள்ளே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கழுவி வச்சிருக்கிற தலைக்கறியை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சீக்கிரமாக சமைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசிலாட்டை விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடியை போட்டு நல்லா வேக விடலாம். கறி வெந்துக்கிட்டு இருக்கும்போது உப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ தான் கறியில் உப்பு பிடிச்சி நல்லா வேகும். இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிற சாந்தை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இந்த சாந்தில் என்னெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோன்னு பார்க்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் ஆட்டம். இது எல்லாம் நல்லா வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். கறியோட இந்த மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி அடி பிடிக்காமல் பெரட்டி விட்டு வேக வைக்கலாம். உப்பு காரம் பார்த்துட்டு தேவைன்னா உப்பு காரம் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் போல் சிக்கன் மசாலா உள்ளே தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கசகசாவை நல்லா வறுத்துட்டு 1/2 மூடி தேங்காய் கூட சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் போல் மல்லி இலையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தலைக்கறி கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சுடு சாதம், ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.